குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் 1000 ஆண்டுகள் பழமையான பிராம்பனன் கோயில் உள்ளது. அந்த நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி இன்று பிராம்பனன் கோயிலில் வழிபாடு செய்ய இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியான்டோவுடன் ஹெலிகாப்டரில் சென்றார். ஹெலிகாப்டரில் கோயிலுக்கு சென்ற இருவரும் பயணத்தின் போது வானிலிருந்து பிராம்பனன் கோயில் கோபுர அமைப்புகளை பார்த்து ரசித்தனர். அந்த காட்சிகளை பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பின்னர் கோயிலுக்குள் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் மற்றும் அதிகாரிகளுடன் சாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து இந்திய தொல்லியல் துறையின் உதவியுடன் நடக்கும் கோயில் புனரமைப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை இரு நாட்டு தலைவர்கள் இணைந்து தொடங்கி வைத்தனர். அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி கூறியதாவது: சிவனுடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு அடிக்கடி கிடைப்பது நற்பேறு. நான் குஜராத்தின் வத் நகரில் பிறந்தவன். அங்குள்ள ஹட்கேஸ்வர் மகாதேவர் கோயில் மிகவும் புனிதமான தலம். அதேபோல் குஜராத்தில் உள்ள சோமநாதர் கோயில் 12 ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானது. காசி விஸ்வநாதரின் அருள் எப்போதும் என்னுடன் உள்ளது. இன்று 1000 ஆண்டுகள் பழமையான பிராம்பனன் கோயிலில் வழிபட்டதை என் வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நான் இந்தோனேஷியாவில் 3 நாட்களாக உள்ளேன். இந்நாட்டு மக்களின் வாழ்க்கை முறை, அவர்களின் உரையாடல் மற்றும் கலாச்சாரத்தில் இந்தியாவின் நறுமணத்தை உணர முடிகிறது. நமது இரு நாடுகளையும் கலாச்சார பாரம்பரியமே இணைக்கிறது. அந்த பாரம்பரியத்தை இவ்வளவு சிறப்பாக பாதுகாத்து வரும் இந்தோனேஷிய மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மோடி கூறினார். मेरा सद्भाग्य है, कहीं न कहीं मुझे शिव जी के साथ जुड़ने का अवसर मिल ही जाता है. मेरा जन्म वडनगर में हुआ. हाटकेश्वर महादेव एक बहुत बड़ा तीर्थ क्षेत्र है. सोमनाथ 12 ज्योतिर्लिंग में सबसे पहला ज्योतिर्लिंग जो गुजरात की धरती पर है और जिसकी विकास में भी मेरी सीधी जिम्मेवारी है. இதையடுத்து இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு சென்றார்.